ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் 3910 among PQR in the ratio 1/4:1/5:1/8. By mistake, it was divided in the ratio 4:5:8. By how much did R gain in this transaction? ஸோ 3910 ரூபாய் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா PQRக்கு வந்து பிரித்து கொடுக்கணும். அதை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4:1/5:1/8 இந்த விகிதத்தில் தான் பிரித்து கொடுக்கணும். ஆனால் எப்படி பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக 4:5:8ங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் இந்த மாதிரி பிரித்து கொடுத்ததுல ஆருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு இதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவில் எவ்வளோ அமௌண்ட்டு ஆருக்கு போயிருக்குங்கிறத பாருங்க. இந்த ரேஷியோவில் போயிருந்தா ஆருக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குங்கிறத பாருங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. அதுதான் இதுக்கான கான்செப்ட். ஓகே, கிளியரா புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 1/4 1/5 1/8 ஸோ ஃப்ராக்ஷன்ல இருக்கா, இதை ஹோல் நம்பரா மாற்ற போறோம். 4 5 8 இதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? 40 வருமா? ஸோ 4 5 8க்கான எல்சிஎம் என்ன? 40. எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் 8 இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு? 4 5 இருக்கு. 4ஆல டிவைட் பண்ணா டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் பண்ணா டிவைட் ஆகாது. இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, திருப்பி 16 வரும். 16 4ஆல டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகாது. திருப்பி 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 24 மாறும். அது 4ஆல டிவைட் ஆகும், ஆனால் 5ஆல டிவைட் ஆகாது. திருப்பி என்ன பண்ணணும்? 4ஆல டிவைட் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4ஆல மல்டிப்ளை பண்ணால் 32 மாறும். அது 4ஆல டிவைட் ஆகும், பட் 5ஆல டிவைட் ஆகும். இப்போ 8 5ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 40 வரும். ஸோ 40 4ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும், இந்த 8ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இதோட எல்சிஎம் 40. ஓகே, ஸோ மைண்ட்ல பார்த்த உடனே எல்சிஎம் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இதுக்கான டெக்னிக் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 40 வரும். அப்போ இதை 40ஆ மாற்றணும்னா மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு PQRோட ரேஷியோ என்ன வரும்? 10 இதை 40ஆ மாற்றணும்னா மேலே கீழே 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 இதை 40ஆ மாற்றணும்னா மேலே கீழே 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அதோட ரேஷியோ என்ன வந்துருது? 10:8:5. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? ஒரிஜினலாக பிரித்து கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த ரேஷியோவில் பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் என்ன வரும்? 18 18 5 23. இந்த 23 பார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3910க்கு ஈக்குவலாக இருக்கும். 23 பார்ட்டு 3910 இருந்தால் 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும்? 23 அப்படின்னா ஒரு தடவை தான் போகும், இல்லைனா சைடில் டிவைட் பண்ணிடுங்க. ஒரு 23 23 9ல் 3 போனால் 6, 3ல் 2 போனால் 1. ஸோ திருப்பி எத்தனை தடவை போகும்? 7 டைம்ஸ் போகும். ஸோ 170ன்னு கிடைக்கும். 1 பார்ட் என்ன வரும்? 170ன்னு கிடைக்கும். அப்போது இந்த இதில் பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆருக்கு எவ்வளோ போயிருக்கும்? ஆர் ஈக்குவல் டு ஆருக்கு எத்தனை பங்கு போயிருக்கும்? 5 பங்கு போயிருக்கும். ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளவு? 170. அப்போ 5 பங்கோட வேல்யூ எவ்வளவு வரும்? 17 × 5 85. ஒரு 0 சேர்த்துக்கோங்க, 850. கரெக்டாக பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா ஆருக்கு எவ்வளோ ரூபா போயிருக்கும்? 850 ரூபா போயிருக்கும். ஆனால் இப்போ இந்த ரேஷியோவில் அவங்க பிரித்து கொடுக்கல. எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க? இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரேஷியோவில் பிரிங்க. இப்போ இந்த ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3910 இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ டோட்டல் என்ன வரும்? 8 5 13, 13 4 17. அப்போ 17 பார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3910க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 1 பார்ட் அதே மாதிரி டிவைட் பண்ணுங்க. 2 17 34, 9ல் 4 போனால் 5, திருப்பி 3 டைம் போகும். ஸோ 230ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பங்கு எவ்வளவு? 230. ஆருக்கு எத்தனை பங்கு போயிருக்கு? 8 பங்கு போயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பங்கு 230னா 8 பங்கு எவ்வளோ வரும்? ஆர் ஈக்குவல் டு 8 × 230. ஸோ எவ்வளோ ரூபா போயிருக்கு உங்களுக்கு? 8 × 230 அப்படிங்கும்போது ஸோ 23 × 8 8 3 24, 16 2 18, 1840 ரூபா போயிருக்கும். உண்மையாக பார்த்தீங்க, கரெக்டாக பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா ஆருக்கு வெறும் 850 ரூபா தான் போயிருக்கும். ஸோ ரேஷியோவை கொஞ்சம் ஃப்ராக்ஷன் இல்லாமல் இப்படி போட்டதுனால ஆருக்கு எவ்வளோ ரூபா போயிருச்சு? ஆருக்கு 1840 ரூபா போயிருச்சு. அப்போ ஆருக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆருக்கு வெறும் 850 ரூபா தான் போயிருக்கணும். ஸோ இப்படி பிரித்து கொடுத்ததுனால ஆருக்கு எவ்வளோ போயிருக்கு? ஆறுங்கிற ஆளுக்கு 1840 ரூபா போயிருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ரூபா வாங்கியிருக்காரு அவர்? 1840 மைனஸ் 850 0, 14 5 போனால் 9. ஸோ 17 8 போனால் 9, 990 ரூபா அவருக்கு லாபம். அப்படிதானே? ஸோ கொஞ்சம் ரேஷியோவை மாற்றி போட்டதுனால அவருக்கு 990 ரூபா லாபம் ஆயிடுச்சு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இந்த 3910 ரூபாயை கரெக்டாக பிரித்து கொடுத்துருந்தா 1/4:1/5:1/8 இன்னும் சொல்ல போனால் 10:8:5ங்கிற ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காம அவன் என்ன பண்ணிட்டாங்க? 4:5:8ங்கிற ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட்டாங்க.
இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆறுக்கு வெறும் 850 ரூபா தான் போயிருக்கும். ஸோ இந்த ரேஷியோவில் பிரித்ததுனால ஆறுக்கு எவ்வளோ ரூபா போயிருச்சு? 1840 ரூபா ஆரோட கைக்கு போயிருச்சு. அப்போ ஆறுக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு? வெறும் 850 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 1840 ரூபா கிடைச்சதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 990 ரூபா அவருக்கு லாபமாக போயிருச்சு. ஸோ 990ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? அதான் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த பரிவர்த்தனையில் ஆறுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, the ratio of the cost price to the marked price of an article is 4:7. A discount of 25% is given on the marked price and the shopkeeper made a profit of 50. Find the cost price of the article. ஒரு பொருளோட குறித்த விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள விகிதம். குறித்த விலைனா மார்க் பிரைஸ்னு சொல்லுவோம், அடக்க விலை அப்படின்னா அதோட காஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவோம், உண்மையான விலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பாருங்க. அதோட குறிக்கப்பட்ட விலைக்கும் அடக்க விலைக்கும் இடையிலான விகிதம் 4:7. கரெக்டாக போட்டிருக்காங்களா? the ratio of the cost price to the marked price of an article 4:7. கொஸ்டின் தப்பா இருக்கு பாருங்க. காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க் பிரைஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் 4:7. இங்க அப்படி வார்த்தையை மாத்தி போட்டிருக்காங்க. அடக்க விலைக்கும் குறித்த விலைக்கும்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஏன்னா ரேஷியோ தப்பா போட்டோம் அப்படின்னா ஆன்சரே தப்பா வந்துடும். கொஸ்டின் தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. ஒரு பொருளோட அடக்க விலைக்கும், காஸ்ட் பிரைஸ்னா அடக்க விலை, அடக்க விலைக்கும் குறித்த விலைக்கும் உள்ள ரேஷியோ தான் 4:7. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும்? ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தான் கரெக்டாக இருக்குது, தமிழ் மீடியம் கொஸ்டினை மாற்றிக்கோங்க. ஸோ அதோட அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸுக்கும் அதோட குறித்த விலை அதோட மார்க் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:7. ஓகேவா? ஸோ இப்போ குறித்த விலையில் பார்த்தீங்க அப்படின்னா 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இதில் 25% தள்ளுபடி கொடுக்கும்போது அந்த கடைக்காரருக்கு லாபம் 50 ரூபாய் கிடைக்கி, அவருக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ரூபாய் கிடைக்கி? 50 ரூபாய் கிடைக்கி. அப்போ அந்த பொருளோட அடக்க விலை என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இதை 4:7 அப்படின்னு வச்சுனாலும் நீங்கள் சால்வ் பண்ணுங்க, இல்லை 400 700ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 7ன்னு வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அடக்க விலை 400ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 4ஓட மல்டிப்ளை எடுத்துக்கோங்க. இதை இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதையும் 100ஆலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இதை 200ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதையும் 200ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை 400 700ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் என்னது எனக்கு அடக்க விலை, இதுதான் என்னது எனக்கு குறித்த விலை. ஓகே, இப்போ இந்த குறித்த விலையில நான் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இதில் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்குது? 50 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த 700ல் 25% தள்ளுபடி எப்படி கண்டுபிடிக்கலாம்? 700 × 75/100ன்னு போடலாமா? ஏன்னா தள்ளுபடிங்கும் போது 100லேருந்து கம்மி பண்ணிக்கணும். ஸோ 0 0 கட் ஆயிரும். 75 × 7 5 7 35 49 3 52 525. அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 525. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 400 ரூபா. 400 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். 400 ரூபா மதிப்புள்ள பொருளை 525 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது பொருளோட காஸ்ட் ப்ரைஸ், இது பொருளோட மார்க் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸ் எப்போவுமே அதிகமாக வச்சாதான் அதில் தள்ளுபடி கொடுத்தாலும் கடைக்காரருக்கு என்ன இருக்கும்? அவர் போட்ட முதலுக்கு அவருக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 400, விற்ற விலை இது என்னது? விற்ற விலை, செல்லிங் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸில் தள்ளுபடி கொடுத்த பிறகு வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம்? விற்ற விலைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கி? 50 ரூபாய் லாபம் கிடைக்கி. இந்த 50 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதாவது இது செல்லிங் ப்ரைஸு, இது காஸ்ட் ப்ரைஸு, லாபம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கொஸ்டினில் 50ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை தான் நமக்கு என்னது? லாபம். 525 மைனஸ் 400 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 125 கிடைக்கும். 125 பங்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு என்னது? லாபம். ஓகேவா? அப்போ அந்த 125 பார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 50 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ 125 பார்ட் 50ன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? 400ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 400க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகே, 4க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிடாதீங்க, ரொம்ப அதிகமான இதாயிரும். ஏன்னா நம்ம இந்த 4 7 தான் எப்படி மாற்றி வச்சிருக்கோம்? நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு 400 700 மாற்றிருக்கோம். ஸோ அடக்க விலை 400 பங்கு, குறித்த விலை வந்து 700 பங்கு. ஸோ இந்த குறித்த விலையில் நம்ம தள்ளுபடி 25% போக விற்ற விலை நமக்கு என்ன வந்துச்சு? 525 வந்துச்சு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 125 பங்கு, அது லாபத்துக்கு ஈக்குவல். ஸோ 50க்கு ஈக்குவல். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தனால 400க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 125 × x = 50 × 400 வரும். ஸோ இதுல இருந்து x = 50 × 400 / 125. ஓகே, ஸோ எப்படி கட் பண்ணலாம்? இங்க 100 இருக்கு, அப்படிதானே? 4 × 100 தான் 400. ஸோ 4 25 100, 5 25 125, 1 5 5 10 50. ஸோ என்ன வரும்? 4 4 16, 16 × 10 160. அப்போ அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது? அதோட உண்மையான விலை வந்து 160 ரூபாய். 160ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரியுதா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நீங்கள் 4 7ன்னு வச்சு பண்ணீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்னா 7 × 75 டிவைடட் பை 100ன்னு போடணும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை ரவுண்டாக 400ன்னு இதை 700ன்னு வச்சுக்கிட்டேன். 100ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும்னு கிடையாது, எந்த நம்பரைனாலும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 2015லேருந்து 2019 வரைக்கும் ஒரு 2 இன்ஸ்டியூட்டில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோட கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு ஃப்ரம் இன்ஸ்டியூட் 1 in 2016. ஒன்றாவது இன்ஸ்டியூட்டில் 2016 பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு ஃப்ரம் இன்ஸ்டியூட் 2 in 2016. 2016 இன்ஸ்டியூட் 2ல் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, 2016 பயிற்சி மையம் 1ல் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் 2016 பயிற்சி மையம் 2ல் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2016க்கு போங்க. ஸோ 2016க்கு கிராஃபில் 2016 போங்க. ஸோ பயிற்சி மையம் 1, பயிற்சி மையம் 2. பயிற்சி மையம் 1ல் வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க 2016? ஸோ 45 பேர் இருக்காங்க. 2016 அதே பயிற்சி மையம் 2ல் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இருக்காங்க? 29 இருக்காங்க. சாரி, இது 2 4 6 8, சாரி 28 இருக்காங்க. 28 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. புரியுதா? இதில் 45, இது வந்து 28. கரெக்டாக 40 42. ஸோ இந்த கோடை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து 40, அடுத்து 42, 44, 46, 48, 50. ஸோ இது வந்து 42. கரெக்டாக கோடை பார்த்து போடுங்க. ஸோ 42 - 28. ஸோ 42 - 28, 12ல் 8 போனால் 4, 3ல் 2 போனால் 1. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 14ன்னு வரும். ஓகே, ஸோ 14ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? அந்த கிராஃப் பார்க்க தெரியுதா? ஃபர்ஸ்ட் இது வந்து பார் சார்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதுவரை 10, இங்கே போனால் 20, இங்கே போனால் 30, அதுக்கப்புறம் இருக்க கோடெல்லாம் 2 4 6 8ன்னு எடுத்துக்கணும். நம்ம சின்ன வயசுலலாம் கிராஃப் வரைஞ்சிருப்போம் இல்லையா? அதில் நம்ம ஒரு கோடை வந்து 0 5ன்னு அசியூம் பண்ணுவோம், இன்னொரு கோடை 10ன்னு அசியூம் பண்ணுவோம், சில நேரம் 1 2 3ன்னு அசியூம் பண்ணுவோம், சில நேரம் 2 4 6 8ன்னு எடுத்திருப்போம். ஸோ இங்கே அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா 2 4 6 8 10ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த கோடு வந்து இதிலிருந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது 42ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 28. ஓகேவா? ஸோ 30க்கு கொஞ்சம் தான் கீழே இருக்கு. ஸோ அப்போ 28 இருக்கும். ஸோ 42 - 28 14 பேர். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, த இன்கம் ஆஃப் எ பர்சன் இஸ் 95,000 and his expenditure is 75,000. If his income is increased by 18% and expenditure is 12%, then what will be the percentage increase in his savings? ஒரு நபரோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 95,000 ரூபாய் இருக்கு, செலவு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் இருக்கு. வருமானம் 18% அதிகரிக்குது, அதே மாதிரி செலவும் 12% அதிகரிக்குது. ஸோ இன்க்ரீஸ் அதே தான் சொல்லியிருக்காங்க. His income is increased by 18% and the expenditure by 12%. and தான் என்ன அர்த்தம்? வருமானம் 18% அதிகரிக்கிறது மற்றும் செலவும் 12% அதிகரிக்கிறது. இதுதான் இந்த கொஸ்டின், இந்த லைனுக்கான மீனிங். Then what will be the percentage increase in savings? சேவிங்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு, இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு நபரின் வருமானம் 95%, அவரோட வருமானம் வந்து 95%, அவரோட செலவு பார்த்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய். சதவீதம்னு சொல்லிட்டேன்னா வருமானம் 95,000 ரூபாய், செலவு பார்த்தீங்க அப்படின்னா 75,000 ரூபாய். வருமானம் வந்து 18% மற்றும் செலவு 12% அதிகரித்தால், வருமானம் 18% அதிகரிக்கு, செலவு 12% அதிகரிக்கு. இது வந்து இனிஷியலா இருக்கக்கூடியது. இப்போ நியூவா என்னவாகுது? வருமானம் 95 வர வேண்டிய இடத்துல ஒரு 18% அதிகமாகுது. அப்ப 95,000 × 118 டிவைடட் பை 100ன்னு போட்டுடலாமா? அதே மாதிரி செலவும் அதிகமாகுது. 75,000 செலவாயிட்டு இருந்த இடத்துல ஒரு 12% அதிகமாகுது. ஸோ 112 டிவைடட் பை 100ன்னு போட்டுடலாம். ஸோ செலவு 12% அதிகமாகும் போது 112 டிவைடட் பை 100 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 95,000 ரூபாய் வருமானம், செலவு 75,000 ரூபாய் அப்படின்னா சேமிப்பு எவ்வளவா இருக்கும் அவருக்கு? 95,000 வருமானத்தில் 75,000 செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா சேமிப்பு எவ்வளவு இருக்கும்? 20,000 ரூபாய் சேமிப்பு இருக்கும். அப்படிதானே? 95 ரூபாய் சம்பளம் வருது, 75 ரூபாய் செலவாயிடுது அப்படின்னா மீதி 20,000 ரூபாய் வந்து சேமிப்பா இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி கண்டுபிடிங்க. இதுல 2 0 கட் ஆயிரும், இந்த 2 0 கட் ஆகிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்?
ஸோ வருமானம் எவ்வளோ வரும்? 118 இன்ட்டு 95, 8 5 40, 5 4 9, 5 72, 16க்கு 6 10. ஸோ 0 9 2 11, 6 5 11 1 12. ஸோ 11210, 11210. இங்கே ஒரு 0 இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே, இதுதான் அவரோட நியூ இன்கம். ஓகே, அவரோட செலவு எவ்வளோ வருது? 112 இன்ட்டு 75, 5 2 10, 6 5 14, 8 7 0 0 4 8. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, மறந்துடாதீங்க. 84,000 ரூபாய். செலவு எவ்வளவு? 84,000 ரூபாய். வருமானம் எப்படி மாறி இருக்கு? 1,12,100 ரூபான்னு மாறி இருக்கு. 95,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ சம்பளம் இன்க்ரீஸ் பண்ண பிறகு 1,12,100 ரூபாய் வருது. இதுதான் அவரோட புதிய வருமானம், புதிய செலவு. அப்போ இப்போ சேமிப்பு எவ்வளவு இருக்கும் அவர்கிட்ட? 1,12,100 மைனஸ் 84,000, 0 0 1, 12ல் 4 போனால் 8. ஸோ திருப்பி 10ல் 8 போனால் 2. ஸோ 28,100 ரூபாய். அவரோட சேமிப்பு எவ்வளோ வருது? 28,100 ரூபாய். ஏற்கனவே எவ்வளோ சேமிச்சிட்டு இருந்தாரு? 20,000 ரூபாய் சேமிச்சிட்டு இருந்தாலும் இப்போ எவ்வளோ சேமிக்காரு? 28,100 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா சேமிக்கிறாரு? ஏற்கனவே 20,000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு இருந்தவர் இப்போ 28,100 ரூபாய் சேமிக்கிறாருன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கு? ஒரு 8,100 ரூபாய் அதிகமாக சேமிக்கிறாரு. எனக்கு எவ்வளவு அதிகமாக சேமிக்கிறாருன்னு கேட்கல, எவ்வளவு சதவீதம் அதிகமாக சேமிக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த 8,100 மேலே போட்டுக்கோங்க. இனிஷியலாக எவ்வளோ சேமிப்பு? 20,000, அதை கீழே போட்டுக்கோங்க. சதவீதம்னு கேட்டதுனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. 2 0 2 0 கட் ஆகிரும். இந்த 2 0வும் கட் ஆகிரும். ஸோ 81 டிவைடட் பை 2 எப்படி எழுதலாம்? 42 80, 5 2 10. ஸோ 40.5%. எவ்வளோ அதிகமாக இருக்கு? 40.5%. 40.5%ங்கிறது ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கும். இதை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். 95,000ல் 18% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு 95,000 கூட ஆட் பண்ணலாம். இல்லைன்னா 75ல் 12% என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த 75 கூட ஆட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் இந்த 84 தான் வரும். இல்லை டைரக்டாவே 118ன்னு போட்டிங்கன்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ புதிய இன்கம் 1,21,100 ரூபாய், புதிய செலவு வந்து 84,000 வந்துடும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு கிடைச்சிரும். சேமிப்பு 28,100 ரூபாய். அப்புறம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ 20லேருந்து 28,100 ஆயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு 40.5% வந்து என்னவாயிருக்கு? அதிகமாயிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3x + 5ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9 × x² × 5² = 625ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை கட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கொண்டு வரலாமா? 5 ஸ்கொயர்னா எத்தனை? 25. ஸோ வேணா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி காட்டுறேன். 9 × x² × 25 = 625. ஸோ இதை கட் பண்ணால் எத்தனை தடவை போகும்? 25 தடவை போகும். ஏன்னா 25ஓட ஸ்கொயர் தான் எத்தனை? 625. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? இந்த 9 இங்கே கீழே கொண்டு போயிருங்க. 25/9ன்னு கிடைக்குமா? இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு ரூட் எடுக்கணும், அப்படிதானே? 25/9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். அப்ப என்ன வரும்? 5/3ன்னு கிடைக்கும். 25க்கு ரூட் எடுத்தா 5, 9க்கு ரூட் எடுத்தா 3. ஓகே, நமக்கு யாரோட வேல்யூ வேணும்? 3x + 5ஓட வேல்யூ வேணும். ஸோ 3 × எக்ஸோட வேல்யூ என்னது? 5/3 + 5. ஓகே, ஸோ 3x + 5 அப்படி போட்டாச்சு. எக்ஸோட வேல்யூ 5/3, அதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணும்போது என்ன வரும்? இந்த 3 கேன்சல் ஆகிரும். ஸோ 5 + 5 10. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 10. 10ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இது ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை வந்து நாம அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு கன்க்ளூஷன் கரெக்டானு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? Q > Uன்னு சொல்லியிருக்காங்க. Qக்கும் Uவுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். Q இங்கே இருக்கு, U இங்கே இருக்கு. நான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இதையும் சொல்லி கொடுத்துருப்பேன் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருந்தேன்? greater than less than இந்த 2 சிம்பிளும் வந்துருச்சுனாலே நீங்கள் அதை செக் பண்ணவே வேண்டாம், அந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, greater than வந்திருக்கு, அதுக்கப்புறம் less than. அதாவது எப்போ நம்மளால கன்க்ளூஷன் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும்னா ஒன்று greater than போயிருக்கணும், இல்லை greater than or equal to அந்த மாதிரி போயிருக்கணும், இல்லை less than போயிருக்கணும், இல்லை less than or equal to இந்த மாதிரி போயிருக்கணும், இல்லை greater than equal to, இல்லை greater than equal to இந்த மாதிரி போயிருக்கணும், இல்லை less than equal to இந்த மாதிரி போயிருந்தா மட்டும் தான் நம்மளால கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே greater than சிம்பிள், less than சிம்பிள்னு வந்திருக்கு, நம்மளால கம்பேரே பண்ண முடியாது Qல இருந்து U வரைக்கும். ஸோ அதனால இது தப்புன்னு நான் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆருக்கும் பீக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆருக்கும் பீக்கும் கண்டுபிடிங்க. ஆர் எங்கே இருக்கு?
ஆர் இந்த இருக்கு, பி எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஸோ இங்க நம்மளால ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இல்லைன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரே மாதிரியான சிம்பிளா போச்சு அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்க ஈக்குவல் டு இருக்கு, இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்கு, பி ஈக்குவல் டு கியூன்னு இருக்கு. இந்த பியை தூக்கி இங்க போட்டோம் என்ன வரும்? பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரும். இல்லைன்னா இதை எப்படி சொல்லலாம்? ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி இப்படியும் சொல்லலாம். P greater than or equal to R னு சொல்லலாம், இல்ல R less than or equal to P னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்ட். அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 is true. ஓகேவா? இந்த மாதிரி வேற மாதிரி சிம்பிள் வேற மாதிரி வந்துருச்சுனாலே அந்த கன்க்ளூஷனை செக் பண்ண வேண்டாம். அதாவது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரே மாதிரியான சிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அங்கே கன்க்ளூஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை நாம உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூக்கும் ஆருக்கும் ரிலேஷன் வந்து அப்போ இங்கே கியூ வரும். ஸோ கியூவுக்கு எஸ்ஸுக்கும் நம்மளால அடுத்து கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடாது. உட்காந்து செக் பண்ணவே கூடாது. கிரேட்டர் தென் வந்துடுது, லெஸ் தென் வந்துருச்சு, கண்டிப்பாக கம்பேரே பண்ண முடியாது. கண்ணை மூடிட்டு இந்த கன்க்ளூஷன் வரவே வராதுன்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் பாருங்க. ஸோ இதில் வந்து இது என்ன டாபிக்னா ஃபிகர் கம்ப்ளீஷன். ஓகே, ஸோ ஒரு முக்காவாசி படம் வரைஞ்சி வச்சுட்டு போயிடுவாங்க, மீதி இருக்க காவாசி படத்தை நாம தான் வரையணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணலாமா? என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சதுரம் இருக்கு, அந்த சதுரத்துக்குள்ள ஒரு வட்டம் வரணும், அப்படிதானே? ஸோ ஒரு வட்டம், ஸோ அந்த வட்டத்தை ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வட்டம் வரணும் வளைஞ்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர்ல தான் வட்டம் வரணும். ஓகே, ஸோ அந்த கார்னர்ல இந்த ஆப்ஷன் ஏ பாருங்க, நமக்கு இங்க இருக்கணும் சதுரம். ஸோ இங்க வட்டம் வரணும். இப்படியா வட்டம் வந்திருக்கு? இல்லை, இப்படி பார்க்க போட்டிருக்காங்க, அதனால ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பியில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, மேபி கரெக்டாக இருக்கலாம். ஆப்ஷன் சிலையும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, மேபி கரெக்டாக இருக்கலாம். ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க? இங்கேருந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் டியை நாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்து ஆப்ஷன் பி அண்ட் சியில் என்ன தப்பு இருக்குங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் நாம்? ஸோ அடுத்து இந்த கோடு போடணும். இந்த கோடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த கோடு போடணும், அதுக்கப்புறம் இந்த கோடு போடணும், மேலே இந்த மாதிரி ஒரு 3 கோடு வரணும். ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த மாதிரி 3 கோடு போட்டிருக்காங்களா? இல்லை, ஆப்ஷன் பியை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் சி தான் நாம் வந்து என்ன சொல்லிடலாம்? கரெக்டுன்னு சொல்லிடலாம். புரியுதா? அந்த 3 கோடு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த மாதிரி கோடு வரும். ஸோ அதுவும் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும், அதுக்கப்புறம் இடையில ஒரு கோடு போடணும், அதுவும் இருக்கு, இடையில ஒரு கோடு. அதுக்கப்புறம் இந்த பூவை கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம இந்த கோலம் போடும்போது கோலத்துக்குள்ளெல்லாம் நடுவில் வரும் இல்லையா? ஸோ அந்த இது அதுவும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உட்கார்ந்து எல்லா படத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஒரு பார்ட்டை மட்டும் வச்சு மட்டுமே ஒவ்வொரு ஆப்ஷனாக எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது கரெக்டுங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ 56, 81, 45, 94, 30. ஸோ இதில் என்ன நம்பர் வரும்? 30க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நம்பர் சீரீஸ்னாலே அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 56, 81, 45, 94, 30 அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 81 - 56, 81க்கும் 56க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 25 வருமா? ஸோ 25. இப்போ 81 45 மாற்றணும்னா 81லேருந்து எதை கழிக்கணும்? 81 - 45, 11ல் 5 போனால் 6, 7ல் 4 போனால் 3, ஸோ 36 வருது. அடுத்து 45 94 மாற்றணும். 81லேருந்து 36 கழிச்சா அது 45 மாறிடும். 45 94 மாற்றணும்னா அது கூட 49 ஆட் பண்ணணும். நான் 49ன்னு எப்படி சொன்னேன்னா, இங்கே 25 வந்துடுது, இங்கே 36 வந்துடுது. கண்டிப்பாக இங்கே 49 தான் வரும். ஏன்னா 25ங்கிறது 5 ஸ்கொயரு, 36ங்கிறது 6 ஸ்கொயரு. அடுத்து கண்டிப்பாக 7 ஸ்கொயர் தான் வரும். 7 ஸ்கொயர் எத்தனை? 49. அடுத்து உள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்? 8 ஸ்கொயர் தான் வரும். 8 ஸ்கொயர் 64. வேணா நீங்கள் பாருங்கள், 94லேருந்து 64 கழிச்சா தான் என்ன வரும்? 30 வரும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. அடுத்து வர்றது உங்களுக்கு என்ன வரணும்? ப்ளஸ் வரும். ஸோ இது 5 ஸ்கொயரு, இது 6 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு, இது 8 ஸ்கொயரு. அடுத்து வர்றது 9 ஸ்கொயரா இருக்கும். 9 ஸ்கொயரோட வேல்யூ 81. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து பிளஸ் 81. ஓகேவா? ஸோ 30 81 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 111, 111. ஸோ 111ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா? பெரும்பாலும் ஒரு 70% கொஸ்டின்ஸ் நம்பர் சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத. இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு அனாலஜி கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஸ்கூல் டீச்சர் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ லேபை யார் கூட கம்பேர் பண்ணுவீங்க? ஸ்கூல்னா அங்கே டீச்சர் இருப்பாங்க, லேப்னா அங்கே யார் இருப்பாங்க? சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அப்படிதானே? ஸோ ஆப்ஷன் பார்க்காமலே நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ பள்ளி ஆசிரியர். அப்போ ஆய்வகம் யாரு? விஞ்ஞானி.
இல்லைனா சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ சயின்டிஸ்ட்டுங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது சிலாஜிசம்ல உள்ள கொஸ்டின். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் ஜி ஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா ஜியுமே என்னன்னா ஒன்று சுற்றி ஒன்று வர மாதிரி டயக்ராம் வரையணும். நோ ஏ இஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னுக்கும் ஏக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அடுத்து கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஜிஆர் ஏ. ஓகேவா? சம் ஜிஆர் ஏ. ஜிஆர் சம்முனால என்ன இருக்கணும்? அங்கே வந்து பாசிட்டிவ் இதில் இருக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து. ஸோ ஜியும் ஏயும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். அப்படியா இருக்காங்க. இல்லைன்னா அவங்க ஆளுக்குள்ளே இருக்கணும். இங்கே அப்படியா இருக்குது. ஜி இங்கே இருக்காங்க, ஏ இங்கே இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்து சம் என்ஆர்ஜி. இது கரெக்டு தானே? எல்லா ஜியுமே என்னன்னா கண்டிப்பாக சம் என் வந்து என்னவா இருக்கும்? ஜியாக தான் இருக்கும். அப்படி தானே? ஸோ அப்போ இது கரெக்டு. ஆல் ஏஆர்ஜி. எல்லா ஏயும் ஜின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியா நமக்கு டயக்ராம் இருக்குது? எல்லா ஏயும் ஜி மாதிரியா டயக்ராம் இருக்கு? இல்லை. ஸோ அப்போ இதுவும் ஃபாலோ ஆகலை. அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. அனைத்து ஜியும் என், எல்லா ஜியுமே என்னன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எந்த ஏயும் என் அல்ல. ஸோ அப்போ என்னுக்கும் ஏக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சில ஜி என்பது ஏன்னு சொல்லிட்டாங்க. சிலனா ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஜியும் ஏயும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். அப்படியா இருக்காங்க? இல்லை. அப்போ இது தப்பு. சில என் என்பது ஜி. ஸோ என்னும் ஜியும் பாருங்க ஆல்ல இருக்காங்கன்னா கண்டிப்பாக சம்மலையும் இருப்பாங்க. ஸோ இது கரெக்டு. அனைத்து ஏயும் ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஏயை சுற்றி ஜி வந்தால் தான் கரெக்டு. இந்த மாதிரி இங்கே எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்டில் வரைஞ்சிருக்கேனா? நான் வரையலை. அப்போ இதுவும் தப்பு. ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்டுன்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே, கிளியராக புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 12, 101, 220, 369, 548. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12, 101, 220, 369, 548. ஸோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க. 101க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 89 வரும். 220க்கும் 101க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 119 வரும். 369 220 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 9, 4, 149 வரும். அடுத்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 18ல் 9 போனால் 9. ஸோ 179 வரும். கரெக்டாக 548, 369, 18ல் 9 போனால் 9, திருப்பி இங்கே 13, 13ல் 6 போனால் 7. ஸோ 179 வரும். இங்கே தான் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. 89, 119, 149, 179. அகைன் டிஃப்ரென்ஸ் எடுங்க. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 30. 149க்கும் 119க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 30. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் என்ன வரும்? 30. அப்போ இதுக்கு அடுத்து இருக்க நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் என்ன வந்திருக்கும்? 30, 30, 30 தான் வந்திருக்கும். அப்போ இங்கே வரக்கூடிய நம்பருக்கான ஆன்சர் என்ன வரும்? 179 + 30 உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னா இந்த 149ஐயும் 30ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா இங்கே இருக்க நம்பர் கிடைக்கும். அப்போ 179ஐயும் 30ஐயும் கூட்டினா இங்கே உள்ள நம்பர் கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன வரும்? 209. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? 548 + 209. 548 + 209. 9ல் 8 போனால் 7, 5, 757. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 757. 757ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே கவர் ஆகியிருக்கும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய என்ன எக்ஸாம்னாலும் இருக்கட்டும், பேங்கிங்க்கு கீழே வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாமோட மேக்ஸு ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே கவர் ஆகும். ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்-இன்-ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1599. ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குது, இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043337935 இல்லைனா 7806854288. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஜூனில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கூட டைம் இல்லை. மொத்தமே 2-3 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ
ஜூன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்தடுத்து ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கீங்க, உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு தேவையான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவும் நம்ம ஆப்லேருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த மெசேஜ்லையும் ரிப்ளை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, 904333 79345 780685428 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் மெசேஜும் அனுப்பலாம். ஓகே, ஸோ அவங்க உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ₹1599 நீங்கள் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸில் கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. கோர்ஸ் ஆக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுனா, நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸை நம்ம ஆப்பில் போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்கு, டிஎன்பிஎஸ்சி அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போய் உங்களால் கரெக்டாக படிக்க முடியலை, வீட்டில் இருந்தால் படிக்க முடியுது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, என்னால் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் போக முடியல, ஸோ நான் நினச்ச டைமில் என்னால் படிக்கணும், கரெக்டாக என்னோட எக்ஸாம் கிளியர் பண்ணணும், அதுக்கு ஒரு பெஸ்ட்டான கிளாஸஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ இதுலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 4 monthஸில் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். இன்னும் இந்த கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி இன்னும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருப்பேன், ஸோ அதுலையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ டீமோட வாட்ஸ்அப் நம்பர், நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.